அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 12, 2025 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லை மாநிலங்களில் அமைதி, ஓய்ந்தது தாக்குதல்னு தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானின் சக்லாலாவில் உள்ள நூர்கான் விமானப்படை தளம் தாக்குதலுக்கு முன்பும் தாக்குதலுக்கு பின்பும் கொடுத்துருக்காங்க. இந்திய ராணுவ நடவடிக்கையில் 40 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சண்டை நிறுத்தத்தை மீறினால் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடினும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும், காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு வினை செயல்வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் நியமனம்னு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய சட்ட உதவிகள் ஆணையம் NALSA செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சனிக்கிழமை பிறப்பித்தார். NALSAவின் செயல் தலைவராக தற்போது உள்ள நீதிபதி PR கவாய் உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக வரும் புதன்கிழமை பதவியேற்க உள்ள நிலையில், அதாவது 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் பதவியேற்க உள்ள நிலையில் மே 14 பதவியேற்கிறாரு. உச்சநீதிமன்றத்தின் 2வது மூத்த நீதிபதியான சூரியகாந்த் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ரேபிஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அச்சம் தவிர தடுப்பூசி தவறல்னு கொடுத்துருக்காங்க. தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தமிழக அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த விவரம் தொடர்பாக 9 அம்ச செயல் திட்டமும் வகுக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவ தரவுகளின்படி ரேபிஸ் பாதிப்பு 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்திருக்கிறது. கிமு 1930 காலத்தை சேர்ந்த மெசபடோமியா பதிவுகளில் அது தொடர்பான தகவல்கள் உள்ளன. நோய் தொற்று காணப்படுகிற நாயின் உரிமையாளர் அந்த நாய் யாரையும் கடிக்காமலும் நெருங்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உயிர்காக்கும் தடுப்பூசி தெற்காசியாவில் 45%, விலங்குகளுக்கும் தேவை. அப்புறம் பிராணிகளை கவனியுங்கள், ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு எலாபரேட்டாக ஒரு பெரிய ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1 லட்சம் ARV தடுப்பூசி இருப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.